ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இந்த சேனலில் பார்க்குறது பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2021 ஒரு சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் பிபிஇ நம்ம பார்க்குறது அனானிவர்சிட்டி படித்தாலும் சரி, அட்டானமஸ் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் உங்கள் சிலபஸ் அனானிவஸ் சிலபஸும் மேட்சாக தான் செக் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா நம்ம டாபிக்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோனா விகாஸ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் CME 384 பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். CME 384 பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2021. இப்போ யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே 2 ஆஃபாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஆஃபையும் ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது திருப்பி செகண்ட் ஆஃபையும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் மார்க் இல்லாமல் அதிகமான மார்க் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்காக போகலாம். யூனிட் 1ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லே அவுட் ஆஃப் கோல் தெர்மல் பவர் பிளான்ட், அடுத்து ஃபியூல் ஹேண்ட்லிங் சிஸ்டம், அடுத்து ஆஷ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் அப்படின்னு வெறும் 3 டாபிக் தான். இது மட்டும் படிச்சிங்கன்னா யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் ஆஃப் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு ஆப்போசிட் சாய்ஸில் எதிர சாய்ஸில் அடுத்ததில் இருக்குது FBC பாய்லர்ஸ், டிராஃப்ட் சிஸ்டம் அண்ட் கூலிங் டவர் அப்படின்னு 3 டாபிக். 6 டாபிக் இருக்குது. அதில் 3 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகும், அடுத்த 3 வந்து செகண்ட் ஆஃப் ஆகும் கொடுத்துருக்கு. இது யூனிட் 1 வந்து ஃபுல்லாக தியரி தான். இது ப்ராப்ளம் வராது, ஃபுல்லாக தியரி தான். ஸோ தியரி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மார்க் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் நல்லா போடணும், நிறையா போடணும், பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதணும், ஹெட்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஹெட்டிங்ஸ் எல்லாம் அன்லைன் பண்ணியிருக்கணும். இந்த எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தியரி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி தியரி சப்ஜெக்ட் இருக்கிறனால உங்களுக்கு 13 மார்க் அப்படிங்கிறது ஃபுல்லாக வரதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். உங்களுக்கு 6 and 7 மார்க் தான் வரும். அதனால் நீங்கள் 6 and 7 மார்க் ஸ்பிட்டப் வந்துட்டாலே மார்க் கண்டிப்பாக குறையும். நமக்கு கிரேட் எடுக்கணும் சரி, பாஸ் ஆகிறதும் சரி கொஞ்சம் கஷ்டமான விஷயமாயிரும். அதனால் எப்போல்லாம் ஸ்பிட்டப் வருதோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக, அதாவது உங்களோட பேப்பர் வந்து நல்ல ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும். யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது 2 மட்டும் இப்போ சொல்கிறேன். இது மட்டும் முக்கியம் இல்லை, நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான். CRDI யூனிட் இன்ஜெக்டர் நிறையா இருக்குது. அடுத்து பார்க்குறது லே அவுட் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட் IGCC. மொத்தம் 3 டாபிக் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 2ல் செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கேஸ் டர்பைன் பிளான்ட், க்ளோஸ் சைக்கிள் கேஸ் டர்பைன் பிளான்ட், அடுத்து வந்து ப்ரெஷர் ரேஷியோ, கம்பைன்டு சைக்கிள், ரீஹீட்டிங், ரீஜெனரேஷன். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெருசாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் பெருசாக, அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதான் வந்து நம்ம பார்க்குற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ரியாக்டரை பற்றி இருக்கும். PWR, BWR, கேண்டியூ ரியாக்டர், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரியாக்டர் அப்படின்னு ஒரு 4 டாபிக் இருக்குது யூனிட் 3ல். யூனிட் 4ல் பார்த்தோம், சரி யூனிட் 3ல் செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் ரியாக்ஷன், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அடுத்து சைட் செலெக்ஷன். இந்த இதில் பார்த்து சைட் செலெக்ஷன் மட்டும் பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள் மார்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 3ல் செகண்ட் ஹாஃபில். யூனிட் 4ல் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பம்பு ஸ்டோரேஜ் சிஸ்டம், சோலார். ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு பம்பு ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்குள்ள தான் வரும். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் அதில் பம்பு ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிச்சுக்கணும். அப்போ சோலார் PV செல்ஸ் எப்படி இருக்குது, சோலார் PV செல்ஸ் நிறைய டைப் இருக்குது, கர்வ்டு, ஃப்ளாட் நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இதுவுமே வந்து ஒரு தியரி டைப் கொஸ்டின் தான். லாஸ்ட்டில் பார்ப்போம் இதெல்லாம் தியரி இது ப்ராப்ளம்ட்டு. அண்ட் யூனிட் 4ல் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பயோகேஸ் பிளான்ட், ஃபியூல் செல் நிறைய டைப் இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒன்றும் போட்டுருக்காங்க, 2ஆச்சும் நீ படிச்சுக்கங்க, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜியோ தெர்மல் எனர்ஜி, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா இது ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்டாக வரும். டேரிஃப் சிஸ்டம் டைப்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜிஸ். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலில் நமக்கு மேஜராக பார்க்குற பவர் பிளான்ட் வந்து கோல் அண்ட் நியூக்ளியர் தான். அடுத்து வந்து லோட் கர்வ் டெஃபினிஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ், இது வந்து பார்க்குறோம். இதில் ப்ராப்ளம் எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த டேரிஃப் சிஸ்டம் டைப்ஸ்லேருந்து வரும். அப்புறம் லோட் கர்வ்லேருந்து ப்ராப்ளம் வரும். இந்த லோட் கர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதுவும் டேரிஃப் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். அது ப்ராப்ளம் பார்ட் சீலோட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து யூனிட் 5ல் செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா
ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் தெர்மல் பவர் இன்ஜினியரிங் தெர்மல் பவர் பிளான்ஸ் டெப்ரிசியேஷன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஆனால் ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே தீரியும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா யூனிட் 5ல ஃபஸ்ட்டாக படிச்சுக்கலாம். இதெல்லாம் பார்ட் சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயம். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராப்ளம்ஸ் இன் ரேங்கின் சைக்கிள் அது யூனிட் 1ல் இருக்குது. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இன் ஆட்டோ டீசல் அண்ட் பிரேட்டன் சைக்கிள். ஏன்னா ஆட்டோ டீசல் பிரேட்டன் சைக்கிள் வந்து தெர்மோனிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அது டீகால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். இப்போ யூனிட் 5ல் இருக்க ப்ராப்ளம் ரோட் கர்வ் ப்ராப்ளம், டெப்ரிசியேஷன் காஸ்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே படிச்சிங்கன்னா நம்ம பார்ட் சியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி கொடுத்தவங்க வந்து டாக்டர் முருகபதி சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். சார் கேட்ட இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் டு முருகபதி சார். இப்போ நம்ம யூனிட் வைஸ் வந்து இதெல்லாம் வந்து தியரி இதுன்னு பார்க்கலாம். யூனிட் 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். யூனிட் 1 வந்து தியரி, அதில் ப்ராப்ளம் வரல. யூனிட் 2வும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி தான். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டயக்ராம் போட்டு பார்க்கணும். யூனிட் 3யும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி, நிறைய டயக்ராம்ஸ் வரும், காம்போனன்ட்ஸ் நிறையா இருக்குது. இதில் எப்படின்னு நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கலாம், அட்வான்டேஜ் இது மாதிரி கேட்கலாம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து தியரி தான். ஒரு யூனிட் 5 வந்து ப்ராப்ளம் டைப். பார்ட் ஏலையும் ப்ராப்ளம் வரலாம். அதாவது ஏதில் சாய்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரலாம், செகண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரலாம். ஸோ யூனிட் 5 வந்து கடைசியாக படிச்சுங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1, அப்புறம் யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் வரிசையாக படிச்சுங்க. இதில் வந்து மற்ற ஆர்டர் மாற்றதுக்கு ஒன்றும் இல்லை. யூனிட் 5 மட்டும் கடைசியாக பார்த்துங்க ப்ராப்ளம் இருக்காங்க. இல்லை ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக வருன்றவங்க ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 5 படிச்சுட்டு அப்புறம் கூட மற்றது பார்க்கலாம். ஸோ பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கண்டிப்பாக எழுதணும். பென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பென்னா பிளாக் அண்ட் ப்ளூ தான் யூஸ் பண்ணணும். 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்ச மாதிரி அட்டன் பண்ணணும். 2 மார்க்ஸ் வந்து பார்த்துக்குங்க. 2 மார்க்ஸ் வந்து எல்லாமே 10 2 மார்க் இருக்கா 10மே அட்டன் பண்ணணும். 10 அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரிலவெண்ட் எழுதி வைக்கணும். சம்மந்தமே இல்லாமல் எழுதக்கூடாது. யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பேசிக்ஸாக படிங்க. தியரி கான்செப்ட் பற்றி என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடாகும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட் சொல்லும் போது எல்லா பவர் பிளான்ட்டையுமே வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்தா மட்டும் தான் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது தியரியும் பார்த்துருக்கோம், இது ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.